ஒரு சிறிய கிராமம். அங்க ஒரு எளிய குடும்பம். அப்பா, அம்மா, ஒரு சிறிய பையன். அந்த குடும்பத்துக்கு பெரிய வசதி எதுவும் இல்ல. ஆனா இருந்தது ஒரு பெரிய செல்வம். முருகன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்பாவுக்கு ஒரு தனி பழக்கம் இருந்தது. கையில காசு இருந்தாலும் இல்லை என்றாலும் ஏதாவது சிறிய பொருள் கிடைத்தாலும் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு முருகன் கோயிலுக்கு போய் வைத்துவிட்டு வருவார். ஒரு நாள் பையன் கேட்டான், அப்பா, நமக்கே காசில்ல, நீங்க ஏன் கோயிலுக்கு போய் வைக்கிறீங்க? அப்பா மெதுவா சிரிச்சு சொன்னார், பாப்பா, மத்தவங்க மாதிரி எனக்கு பொருள் ஆசை இல்ல. எனக்கு முருகன் மட்டும் பக்கத்துல இருந்தா போதும். அவர் இருந்தா நமக்கு எதுவும் குறையாது. அந்த வார்த்தை அந்த பையன் மனசுல பதிஞ்சு போச்சு. ஆனா வாழ்க்கை எளிதா இல்ல. வேலை கிடைக்காது, சாப்பாடு குறையும், கடன் அதிகமாகும். ஒரு நாள் அம்மா கண்ணீர் விட்டாங்க. இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோம், ஆனா ஏன் இன்னும் கஷ்டம்? அப்பா அமைதியா சொன்னார், அவர் நம்ம கைவிட மாட்டார், நம்ம நம்பிக்கைய சோடிக்கிறார். அடுத்த நாள் அப்பா ஒரு மலைப்பகுதியில வேலை தேடி போனார். அங்கே ஒரு வயதான சாமியார் வந்து, இந்த வேலை செய்றியா என்று கேட்டார். கஷ்டமான வேலை. ஆனாலும் அப்பா தயங்கவில்லை. முழு நாளும் உழைத்தார். மாலையானதும் அந்த சாமியார் நல்ல சம்பளம் கொடுத்தார். அப்பா வீட்டுக்கு வந்து மகிழ்ச்சியா சொன்னார், பாருங்க, முருகன் நம்ம கைவிடல. அந்த நாள் முதல் அந்த வேலை தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிச்சுது. குடும்பம் மெதுவா உயர்ந்தது. ஒரு நாள் அப்பா மீண்டும் அந்த மலைக்கு போனார். ஆனா அந்த சாமியார் காணாமலே போயிட்டார். யாருக்கும் அவர் பற்றி தெரியாது. அப்போதான் அவருக்கு புரிஞ்சுது, நான் கோயிலில் வைத்த ஒவ்வொரு சிறிய பொருளையும் அவர் வீணா போக விடல. அவரே வந்து என் குடும்பத்தை தூக்கி பிடிச்சார். அந்த குடும்பம் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, முருகன் மீது உண்மையான நம்பிக்கை இருந்தா கையில் எதுவும் இல்லாதாலும் வாழ்க்கை வெறுமையா இருக்காது. கருத்து: பொருள் இல்லாத நம்பிக்கைதான் பெரிய செல்வம். தெய்வம் நம்ம பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சா அது நிச்சயம் இருக்கும்.